அனைவருக்கும் வணக்கம். உங்கள் திருப்பூர் காளீஸ்வரி பேசுகிறேங்க. நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா, வாவிப்பாளையத்தில் திருப்பூரில் நேரடி வகுப்பு பார்த்தீங்க அப்படின்னா, கோல்சார ராகு கேதுவுடைய மாயாஜாலங்கள் அப்படின்ற கிளாஸு நம்ம நடத்துகிறோம். இந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா குபேர அறக்கட்டளை சார்பாக இந்த கிளாஸை நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதாவது 8வது மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இது வாவிப்பாளையத்தில் நடைபெறுதுங்க. இந்த வகுப்புடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒருவருடைய வாழ்க்கையில் முக்கியமான நிகழ்வுகள் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு உறவுகள் சேர்ந்திருப்பதும், பிரிகிற ஒரு விஷயம், குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், அல்லது விபத்துக்கள் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், நல்ல விஷயமா இருக்கட்டும், இல்லை கடன் சார்ந்து நான் நிறைய கடனில் இருக்கேன், நான் எப்போ கடன்லேருந்து மீண்டு வருவேன் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சிவ நிகழ்வுகளும் சரி, அசுப நிகழ்வுகளும் சரி, அதை சார்ந்த ஒரு விளக்கங்கள் அப்படிங்கும்போது எப்போவுமே பார்த்திங்கன்னா ஜனன ஜாதகம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம பிறக்கும்போது அன்றைய நாள் கோல்சாரம் தான் நம்மளுடைய ஜனன ஜாதகம் இல்லைங்களா. இப்போ வரக்கூடிய இந்த கோல்சாரங்கள் அந்த கிரகங்களை பார்வையிட்டு அதனோடு தொட்டு செல்லும் போது உயிர்ப்பித்து நமக்கு செய்யக்கூடிய பலன்கள் நல்லவையாக இருக்கா தீயவையாக இருக்கா, அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும் போது நிச்சயமாக நம்ம பாதிப்புலேருந்து பாதுகாப்பாக இருக்க முடியும் அப்படின்றது தான். மேக்சிமம் பார்த்திங்கன்னா நிறைய கேள்விகள் வர ஒரு விஷயம் நீங்களே பார்த்துருப்பீங்க. கோவிலில் நிறைய பேர் சாமி ஆடுறவங்களா இருக்கட்டும், வாய் திறந்து பேசாதவங்க நிறையா பேர் இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்டே பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே போனாலே ஒரு மாதிரியாக இருக்குது, மனசு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, வீட்டுக்குள்ளே போகவே தோணலை, ஏதோ ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி, ஒரு அமானுஷ்யம் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னெல்லாம் நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வீட்டில் வாஸ்து கோளாறும் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தியும் சரிங்க. அதே மாதிரி கோச்சார ரீதியாகவும் எப்போவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒருவருடைய ஜனன ஜாதக தசா புத்தி ரொம்ப முக்கியம். அந்த ஒரு தசா புத்தி ஒரு கெடுபலனை தர இருக்காங்க அப்படின்னா அதில் கோச்சாரம் அதுக்கு சாதகமான நேரங்களை வர வரைக்கும் காத்திருந்து அந்த பாதிப்புகளை கொடுக்கும். அதே பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்களும் எடுத்துக்கலாம். ஒரு தசா புத்தியில் ஒரு காரியம் நல்ல காரியம் நடக்க போகுது அப்படின்னா இந்த கோல்சாரம் எப்போ அதுக்கு சப்போர்ட்டாக வருதோ அப்போ தான் அந்த காரியம் கைகூடக்கூடிய தன்மை. அப்படிங்கும்போது இந்த கோல்சாரத்தில் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம்னே சொல்லலாம். நிறைய விஷயங்கள் ரகசியங்கள் புதஞ்சி இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம முக்கியமாக பார்க்குறதே பார்த்தீங்க அப்படின்னா 9 கிரகத்திலேயே வருட கிரகங்களை தான் நம்ம மையமாக எடுக்கிறோம் இல்லைங்களா. ஏன்னா மாத கிரகங்கள் சீக்கிரமாக மூவன் ஆகிட்டே இருப்பாங்க. இந்த வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி பகவான், குரு பகவான், ராகு கேது பற்றி தான் நம்ம எடுக்கிறோம். ஒரு விஷயத்தில் தடை ஆகிறதும் சரி, மனநிலை பாதிக்கப்படுறதும் சரி, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராகு கேதுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போது ஒரு செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும், இப்போ ஒரு பொருள் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், அதுவே பார்த்தீங்க அப்படின்னா எந்த சூழ்நிலையிலும் அந்த பொருள் பிடிக்காமல் போகும்னு கூட நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி ஒருவருடைய கேரக்டர் பிஹேவியரே பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சபிள் ஆகுது அப்படின்னா இந்த ராகு கேதுவுடைய பங்கு இல்லாமல் நிச்சயமாக அந்த மாற்றங்கள் கண்டிப்பாக வராது. அப்போது அது எதன் அடிப்படையில் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த கிளாஸில் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த கோர்ஸில் பார்த்திங்கன்னா 22 கண்டென்ட் இருக்குது. அதனுடைய விரிவாக்கங்கள் எல்லாமே நம்ம சொல்லி அதுக்கான பரிகாரங்களும் நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அப்போ இந்த கிளாஸில் யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா. ஜோதிடம் கற்றுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜோதிட ஆர்வலர்கள் மேக்சிமம் இப்போ கம்யூனிகேஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேர் ராசி பலன் பார்க்குறோம், 2வது கிரக அமைப்புகள் எல்லாமே பார்க்குறாங்க. நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்களே என்னுடைய ஜாதகம் இதுதான், இந்த கிரகம் இங்கே இருக்குது, இந்த கிரகம் இங்கே இருக்குதுன்னு அவங்களே சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஸோ அந்த ஜோதிட ஆர்வலர்களும் அதாவது இந்த கோல்சார ராகு கேதுவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த வகுப்பில் கலந்துக்கலாம் அப்படின்றது தான். முழுக்க ஜனன ஜாதகத்தோடு ஒப்பிட்டு தான் நம்ம இதை தீர்வு கொடுக்குறோம். ஒரு சிலருக்கு எனக்கு ஜாதகமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு இப்போ உதாரணமாக ஒரு குழந்தை ஜாதகத்தை எடுத்தால் அந்த குழந்தைக்கு 4ஆம் பாவம் தாயை வச்சு எடுக்கிறதும், தந்தைக்கு 9ஆம் இடத்தை வச்சு எடுக்கிறதும், இந்த கோச்சாரத்தை இணைச்சி எடுக்கிறதுக்கான அமைப்பையும் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் இந்த வகுப்பில். அப்போது நம்ம எப்படி ஒரு ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பிரசன்ன அடிப்படையை சொல்கிறோமோ அதே மாதிரி நிச்சயமாக அவங்களுக்கு பிரசன்ன அடிப்படையில் கோச்சாரத்தை எடுத்து பலன் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறதையும் நம்ம தாராளமாக இந்த கிளாஸில் முழுமையாகவே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம்தான். ஸோ இது முழுக்க ராகு கேதுவின் மாயாஜாலங்கள் அப்படின்னா நன்மையும் தீமையும் எதன் அடிப்படையில் எப்போது திசாபுத்தியை ஒத்து அப்படிங்கிறத நம்ம இந்த கிளாஸில் பார்க்கலாங்க. இந்த கிளாஸில் நீங்கள் கலந்துக்கணும்னு விருப்பம் இருக்கவங்க இந்த கிளாஸ் ஸ்க்ரீன் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு
நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக முன்பதிவு அவசியங்க. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுவுடைய தாக்கத்துக்கு உண்டான ஒரு அமைப்புக்கு ஒரு தீர்வு அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் பற்றி அடுத்தடுத்து நம்ம வீடியோக்களில் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மிக்க நன்றி.